ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான பருப்பு பொடி வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பருப்பு பொடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து பெருங்காயம் வறுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கிறனால நெய்யில் போட்டு வறுத்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் வறுக்க தேவையில்ல, டைரெக்டாக நீங்கள் பொடி அரைக்கும் போது அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். மூணு பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். பெருங்காயம் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இதே பேனில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்குறேங்க. அதுவும் இது கூடயே சேர்த்து வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. துவரம்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க. ஒரு 60% வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 குண்டு மிளகாய் எடுத்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகா நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டுங்க. அது வரைக்கும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வரமிளகா நல்லா கொஞ்சம் வறுத்ததுமே துவரம்பருப்பு எடுத்த அளவே பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுவும் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்புங்கிறதுனால இப்போவே சேர்த்துக்கிறேங்க. இது தூள் உப்புவாக இருந்தால் அரைக்கும் போது சேர்த்தா போதும். பருப்பெல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். பெருங்காயமே இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கருவேப்பிலெலாம் இப்போவே நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். ஆறட்டும், அரைச்சிக்கலாம். பருப்பில் நல்லா ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் ஒரு 4 பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருங்காய பொடி உப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அரைச்சிக்கலாம். நல்லா பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெடாது. இப்போ சாதத்தில் சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா சூடாக இருக்கிற சாதத்தில் தேவையான அளவு பருப்பு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பருப்பு பொடி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.